ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி எப்படி கடையில் போடுற மாதிரி மசாலா டீ நம்ம வீட்டில் போடலான்னு தான் பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம மசாலா டீ வீட்டில் போட்டாலும் அந்த கடையில் குடிக்கிற மாதிரி அந்த ருசி வரவே வராது. ஆனால் இந்த மசாலா பவுடர் போட்டு பண்ணோன்னா கண்டிப்பாக அதே ருசி கிடைக்கும். அப்படி இந்த மசாலா பவுடரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, 1-2 முக்கியமான பொருள் இதில் சேர்க்க போகிறோம். பொதுவாக டீ போடுறப்போ நம்ம வீட்டில் இதெல்லாம் போடாமல் தான் பண்ணுவோம். ஆனால் இனிமேல் இந்த மாதிரி போட்டு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், சும்மா வீடே மணக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 10 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். ஏலக்காய்க்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5-6 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, இதோட ஒரு 10 மிளகு. மிளகு சேர்க்கறதுனால ஒரு மைல்டாக ஒரு காட்டம் இருக்கும், நம்ம டீ குடிக்கும் போதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, அடுத்து சுக்கு. இதை அப்படியே போடாமல் 1-2 இடித்து சேர்த்துக்கலாம். இதோட வேணும்னா காய்ந்த புதினா இலைகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், புதினா டேஸ்ட் பிடிச்சிருந்தா. நான் இன்றைக்கி புதினா சேர்க்கலை. பொதுவாக மல்லியும் மிளகும் மசாலா டீக்கு வீட்டில் போடும்போது நம்ம சேர்க்க மாட்டோம். ஆனால் கடையில் மல்லியும் சேர்த்து தான் போடுவாங்க. இனிமேல் மல்லியும் மிளகும் சேர்த்து போட்டு பாருங்கள். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மசாலா பவுடர் ரெடி. இனி எப்போ டீ போட்டாலும் இந்த பவுடர்லேருந்து கொஞ்சமாக போட்டால் போதும். சரி, இப்போ நம்ம டீ போட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணீர் ஊற்றிக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் டீ தூள், அடுத்து 1.5 டீஸ்பூன் சீனி. சீனிக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் 1/4 டீஸ்பூன் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். மசாலா பவுடர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 5 செகண்ட் கழித்து நம்ம பாலை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சுட்டு இருக்க போதுலேயே நம்ம பாலை சேர்த்தோன்னா சில சமயம் திரிஞ்சு போயிடும். ஏன்னா மிளகு சுக்கெல்லாம் நம்ம சேர்த்துருக்குறோம். அதனால ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் கழித்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கடையில் கொடுக்கறதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நல்லா நுர தழும்ப கொடுப்பாங்க. நல்லா இழுத்து ஆற்றி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து ஆற்றிக்கோங்க. அடுத்து எந்த டம்ளரில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த டம்ளர்லையும் நல்லா நுர தழும்ப ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சுவையான மசாலா சாய் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.